நம்முடைய வாழ்க்கையில் அமைதியை கெடுக்கிற இன்னொரு காரியத்தை ஆண்டவர் காட்டி கொடுத்தார். நம்ம நிறைய ஜெபிச்சிருக்கோம் இதுக்காக. ஆனால் இந்த மாதிரி சொல்லி ஜெபிச்சோமான்னு தெரில எனக்கு. ஆனால் இன்றைக்கி நான் 3 காரியத்தை நான் கொண்டு வந்தேன். எவ்வளோ ஜெபிக்கலான்னு தெரில. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 34, 35 வாசிங்க. ஏசா 40 வயதான போது ஏத்தியனான பெயேனியனுடைய குமாரத்தியாகிய யூதீத்தையும் ஏத்தியனான ஏலோனுடைய குமாரத்தியாகிய பஸ்மாத்தையும் விவாகம் பண்ணினான். அவர்கள் ஈசாக்குக்கும் ரெபெக்காளுக்கும் மனநோவாய் இருந்தார்கள். அவர்கள் ஈசாக்குக்கும் ரெபெக்காளுக்கும் எப்படி இருந்தாங்க? மனசை நோக அடித்தாங்க. நீங்கள் வேத புஸ்தகம் முழுதும் வாசித்தீங்கன்னா வேதத்தில் கர்த்தருடைய சித்தத்தை அறிஞ்சு ஒரு நல்ல அமைதியான ஒரு திருமணம் நடந்துச்சு அப்படின்னா இந்த திருமணம் தான். இந்த கர்த்தராலே வந்தது அப்படின்னு இது ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தோடு, என் சகோதரியே நீ கோடா கோடியாக பெருகணும், சத்துருக்களுடைய வாசலை நீ சுதந்திரிக்கணும். பைபிள் முழுவதும் எழுதப்பட்ட இந்த எத்தனையோ காரியங்களில் தேவ சித்தத்தின்படி கர்த்தர் நியமித்த பொண்ணை கண்டுபிடிச்சு அந்த வேதம் சொல்லுது. 24ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, தாயின் கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி கல்யாணம் முடிஞ்ச உடனே என்ன வந்துச்சு தெரியுமா? அந்த வீட்டுக்கு ஆறுதல் வந்துச்சு. அந்த நீங்கள் அந்த மாதிரி எனக்கு வசனம் ரொம்ப சந்தோஷமான ஒன்று. அந்த ரெபேக்கா அந்த வீட்டுக்கு வந்த பிறகு அது வரைக்கும் அவனுடைய உள்ளத்தில் ஒரு துக்கம் இருந்துச்சு. அந்த வீட்டுக்குள்ளே துக்கம் இருந்துச்சு. தாய் இழந்து போன அந்த துக்கம் அந்த வீட்டுக்குள்ளே இருக்குது. ஆனால் அந்த விவாகத்துக்கு அப்புறம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த துக்கம் நீங்கி வீட்டுக்குள்ளே என்ன வந்துச்சு? ஆனால் இந்த ஆறுதல் எவ்வளவு காலம் இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிள்ளைங்க வளர்ந்த பாருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வாசித்து பாருங்கள். அவன் மனைவியை நேசித்தான், மனைவிக்காக ஜெபம் பண்ணான், மனைவியோடு விளையாடி கொண்டிருந்தான். இந்த மாதிரி வார்த்தைகளெல்லாம் நீங்கள் இந்த ஈசாக்கு வாழ்க்கையில் வாசிக்கலாம். ஆனால் சந்தோஷமாக போய்கொண்டிருந்த ஒரு குடும்பத்தில் அடுத்த வேதனை எங்கே வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, புள்ள பிறந்த போதில்லை, பிள்ளைங்க வளர்ந்த 40 வயசில் ஈசாக்குக்கு கல்யாணம் ஆச்சு. 20 வயசில் 20 வருஷம் பிள்ளை இல்லை, 60 வயசில் பிள்ளை பிறக்கும். நான் நினைக்கிறேன் 20 வருஷம் பிள்ளை இல்லாமல் ஒரு வீட்டுக்கு அது ஒரு ரெட்டை பிள்ளை பிறந்தது, 2 ஆம்பளை பிள்ளை. பொட்டை பிள்ளை 4வது கொஞ்சம் ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த சந்தோஷம் எது வரைக்கும் போச்சுன்னு கேட்டிங்கன்னா, கல்யாணத்தோடு எல்லாம் போயிடுச்சு. கல்யாணம் பண்ணிட்டு வந்தான் பாருங்க பாவி. நான் நினைக்கிறேன் 40 வயசில் ஒரு கல்யாணம், 20 வருஷம் பிள்ளை இல்லை, 60 வருஷம். இப்போ இவனுக்கு 40 வயசில் கல்யாணமா? அப்போ நான் நினைக்கிறேன் ஈசாக்குக்கு 100 வயசு. எங்க 100 வயசில் அமைதியாக ஈஸ்டரில் படுக்க வேண்டிய காலங்க. நீங்கள் யோசித்து பாருங்க, மனுஷன் கடைசி நாளில் அமைதியாக ஈஸ்டரில் படுத்து அமைதியாக வயசான காலத்தில் சந்தோஷமாக இருக்க வேண்டிய காலத்தில் பெரிய நோவை சந்திக்கிறாங்க. தாத்தாவும் பாட்டியும் இந்த வயதான காலத்தில் பெரிய வேதனை அனுபவிக்கிறது. கேட்டிங்கன்னா, தான் பையன் பொண்ணுக்கு கட்டிட்டு வந்த பொண்ணுனால, திருமணத்தினால். நீங்கள் யோசித்து பாருங்கள், அவங்க பண்ண திருமணம் ஆறுதலை கொண்டு வந்துச்சு, இவங்க பண்ணின திருமணம் வேதனையை கொண்டு வந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று தேவ சித்தத்தினால் நடந்த கல்யாணம், இன்னொன்று தேவ சித்தம் இல்லாமல் நடந்த கல்யாணம். நான் இன்றைக்கு மிக முக்கியமாக ஜெபிக்கணும்னு நினைப்பது நம்முடைய பிள்ளைகளுக்காக. இன்றைக்கி நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம ரொம்ப ஜெபிச்சிருக்கோம். ஆனால் ஆண்டவர் ஸ்பெசிஃபிக்காக இந்த வார்த்தைகள் நீங்கள் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் பிள்ளைய ஆசீர்வதியும், என் பிள்ளை நல்லா படிக்கட்டும். நல்லது, அவனை நல்லா படிக்க வச்சு வேதனையில் வாங்குகிற பெற்றோர் நிறையா இருக்காங்க.
ஆனால் இந்த பாருங்க, தவறான தெரிந்து கொள்ளுதல்கள் ஒரு பெரிய வேதனையை வீட்டுக்குள்ளே கொண்டு வருது. அமைதியான வீட்டுக்குள்ள, ஆறுதலான வீட்டுக்குள்ள அமைதியை கெடுக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா தவறான திருமண உறவுகள். இந்த வார்த்தைக்காக நான் நீங்கள் தப்பா வழித்தாலும் பரவாயில்ல, தவறான திருமண உறவுகள் வீட்டுக்குள்ள ஆறுதலை எடுத்துட்டு வேதனையை கொண்டு வந்துடுது. இன்னைக்கு நிறைய விசுவாசிகளுடைய வீடுகளில் வேதனையை கொண்டு வந்தது யாருன்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ ஆசையாக வளர்த்தாங்களோ பிள்ளைங்க, அந்த பிள்ளைங்க என்னத்தை கொண்டு வந்துட்டாங்கன்னா வேதனையை கொண்டு வந்துட்டாங்க. அவங்க கர்த்தருக்காக காத்திருந்து, அவங்க அப்பா காத்திருந்தாரே, 40 வயசு ஆச்சு, அப்பாட்ட என்றைக்கு சண்டை போடலை. எனக்கு 40 வயசு ஆச்சு, ஏன்ப்பா இப்படி உட்காந்துருக்க அப்படின்னு கேட்டாரா? அப்படி கேட்கல. நான் நினைக்கிறேன் அவர் அமைதியாக உட்கார்ந்தாரு. அவருக்கு பொண்ணு பார்க்க போயிருந்தா கூட இந்த ஆள் சாயங்காலம் தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தார், ஆண்டவரை தேடிக்கிட்டு இருந்தார். ஒரு பக்தி உள்ள ஒரு மனுஷன். தனக்கு வயசாச்சுன்னு அவர் அவசரப்படலை, தனக்கு வயசாச்சுன்னு அப்பாவை தொந்தரவு பண்ணலை. தேவ சித்தம், விவாக வாழ்க்கையில் தேவ சித்தம் நிறைவேறணும் அப்படின்னு 40 வருஷம் வரைக்கும் அந்த ஆள் காத்திருந்தார். கர்த்தர் சித்தத்தை நிறைவேற்றி ஆறுதலை கொண்டார். ஆனால் அதே 40 வயசில் அவருடைய குமாரன் என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா, உங்கள் அப்பாட்டெல்லாம் கேட்கல, அவனா போய் பிடிச்சிட்டு வந்துட்டான். தாப்பங்கிட்ட கேட்டான் அவன், அப்பா நீங்கள் உங்களுக்கு 40 வயசில் ஆயிடுச்சு, எனக்கு 40 வயசில் எனக்கு கேட்டானா? அப்பா என்ன சொல்லியிருப்பாரு, ஜெபம் பண்ணுவோப்பா, நானும் சாயங்காலம்லாம் தியானம் பண்ணி ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து நான் அவங்க அம்மாவை கல்யாணம் பண்ணப்பா, நீ காத்திருப்பா அப்படின்னு சொல்லியிருப்பான். இல்லை, அவன் தேடி இருப்பான்.